ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிரதீப். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூரிங் மிரர்ஸ் ஓகேவா. ஆக்சுவலி ஆரியோட டூரிங் மிரர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். அது வந்து க்ளோஸ் டு 6,500 rupees பக்கம் வந்து இப்போ சார்ஜ் ஆகுது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே டிட்டோ ஆஃப் ஆரியோட டூரிங் மிரர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே கேஸ்டிங் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா த்ராட்டில் அண்ட் ட்ரம்ப் ஓகேங்களா. இவங்களது வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் பார்க்கலாம். நான் வந்து எங்கே வாங்கினேன்னா நம்ம லட்சோ ஆட்டோமொபைல்ஸில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,900 rupees லட்சோவில். ஸோ நீங்கள் அங்கே போய் வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ப்ரைஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து இப்போ என்ன பண்ண போனால் உங்களுக்கு நான் அன்பாக்ஸ் பண்ணி இது உள்ளே என்ன இருக்குது, இதை வந்து நம்ம எப்படி நம்ம வண்டியில் ஃபிட் பண்ணுறதுன்னு தான் உங்களுக்கு வந்து மெயினாக நான் இப்போ காமிக்க போகிறேன். சரிங்களா. நான் ஆல்ரெடி ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், எந்த டேமேஜும் இல்லை. பாருங்களேன், நல்லா பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து பபுள் ரேப் பண்ணியிருக்காங்க 2. சரிங்களா. கேஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அலுமினியம் கேஸ்டிங் தான், நல்ல ஹெவியாகவே இருக்குது. இதை கம்பேர் பண்ணுறப்போ இது நல்ல ஹெவியாக இருக்குது. அதே மாதிரி கீழேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், இதுதான் அந்த மிரர். இந்த ஃபினிஷிங் வந்து அந்தளவுக்கு ஆரியோட பர்ஃபெக்ட் மாதிரி கிடையாது. பட் 6,500 rupeesக்கும் இது வந்து 1,900 க்ளோஸ் டு 2,000 rupeesக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் இது வந்து மேனேஜபிள் தான். பட் நமக்கு அந்த ஒர்க்கை வந்து முடியுதா இல்லையான்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போனால் அதே மாதிரி வியூ எல்லாமே வந்து செமையாக இருக்குது. இப்போது இதை வந்து நம்ம வண்டியில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்என் கீ இருக்குல்ல, இந்த எல்என் கீ வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இதை என்ன பண்ணணுன்னா நம்ம வண்டியில் ஆல்ரெடி இங்கே இந்த இதெல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை கழட்டிட்டு இந்த இடத்துல வந்து இதை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இது எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். ஏன்னா இதுக்கு நான் வந்து இப்போது ரொம்ப ஹைவேஸ் ரைட்ஸ் போகிறனால எனக்கு வந்து இது ரொம்ப ஷேக் ஆகுது. அதனால் பின்னாடி வர வண்டி வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது. அதனால தான் இந்த மிரர் வந்து நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் வேணும்னா லட்சியோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அவங்களோட ஃபோன் நம்பர், இன்ஸ்டா ஐடி கீழே கொடுக்குறேன். நீங்கள் அவங்ககிட்ட டைரெக்டாக வாங்கிக்கலாம். இது அமேசான்லேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் கோயம்புத்தூரில் இருக்கவங்க இங்கே கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. மற்றவங்க அமேசான்லேயும் இருக்குது, அந்த லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி இவங்களோட த்ராட்டில் அண்ட் ட்ரம்ப் வந்து நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டலேஷனுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட இந்த மொபைல் ஹோல்டர் வச்சுருக்கேன், அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அப்புறமா உங்களுக்கு இதை எடுத்து விட்டிங்கன்னா இந்த இடத்துல அந்த கீ இந்த ஸ்பேனர் வச்சு இதை நீங்கள் லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இதோட ஸ்பேனர் வந்து 14ன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோதான். நீங்கள் லூஸ் பண்ணி விட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான், இது ஈஸியான ஸ்டெப் தான். இது ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மிரரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எல்என் கீ வச்சு நம்ம இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா. இந்த இடத்துல வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளோட இது வைக்கிறனால பத்தாது. அதனால் நான் இந்த பிளாக்கை வந்து இந்த சைடு ரிமூவ் பண்ணிக்கிறேன். வந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்கு தான். நம்மளோட மொபைல் ஹோல்டர் இருக்கனால இந்த இடத்துல வந்து இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த மொபைல் ஹோல்டரை வந்து நான் இங்கே வச்சுட்டு இதுக்குள்ளே போயிடுச்சு. ஓகே,
அது மோரார்லெஸ் டைட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே நட்டு இருக்குல்ல, இதை வச்சு டைட் பண்ணணும். ஃபுல் டைட் ஆயிடுச்சு. இதோட நட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ். ஓகேவா, இதை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம அந்த சைடும் இதே மாதிரி தான். நான் டோட்டலாக ஃபிக்ஸ் பண்ணி என்ன பாருங்க, என்ன கம்மி இதே மாதிரி தான் அந்த சைடும். இப்போ நான் டோட்டலாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். சரிங்களா, கட் பண்ணிக்கோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மொபைல் ஹோல்டரோடய ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் இந்த பிளாக் இது தான் வந்து டைட் பண்ணுறது. சரிங்களா, ஸோ வாங்குகிறப்போ இது இருக்கான்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து இந்த இடத்துல டைட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் இது டைட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணல. ஏன்னா நான் உட்காந்துட்டு வண்டியை ஸ்ட்ரைட்டாக வச்சு எப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த சைடில் இருக்கிறதையும் வந்து அதே மாதிரி தான் இப்போ நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சைடும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனல் லுக் எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மிரரை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இது என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பின்னாடி நமக்கு வண்டி தெரியுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா சென்டராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த எல்என் கீ இருக்குல்ல, இதை எடுத்து இந்த இடத்துல நீங்கள் லூஸ் பண்ணிக்கிங்க. லூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஹைட்டில் வேணுமோ அந்த ஹைட்டில் வச்சு இதை வந்து டைட் பண்ணிடுங்க. சரிங்களா, எனக்கு வந்து இந்த ஹைட் ஓகேன்ற மாதிரி இருக்குது. இந்த சைடு வந்து பர்ஃபெக்டாக நின்றுச்சு. கொஞ்சம் மேலே போனால் போதும். கொஞ்சம் என் ஷோல்டருக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் லூஸ் பண்ணணும். ஓகே, பேஸில் வச்சு நான் டைட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வச்சு டைட் பண்ணிக்கிங்க. ஓகேவா, இந்த இடம் வந்து இப்படி கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ வண்டி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் போதும் ஓகே. ஸோ இது இங்கே வச்சு இதை வந்து இங்கே வச்சு நான் டைட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த சைடும் எனக்கு ஓகே தான், பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வண்டியோட லுக்கு. இந்த விண்ட்ஷீல்டோட வீடியோ அதுக்கு முன்னாடியே வந்திருக்கும். அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அதை போய் நீங்கள் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் சேஃபாக இருங்க, வண்டியை சேஃபாக பார்த்துக்கோங்க. எப்போவுமே நமக்காக யாராவது வீட்டில் வெயிட் பண்ணாலும் மனசில் வாங்கி வச்சுட்டு ஓட்டுங்க. பாய், டேக் கேர். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நண்பன் என்ன தெரியுமா உங்களுக்கு? நண்பன்ல ஏதுவான் நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பன்